ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய வியூவர்ஸாக இருக்கலாம், நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் எல்லோருக்கும் அட்வான்ஸ் பொங்கல் திருநாள் வாழ்த்துக்களை நான் வந்து தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ நீங்கள் பார்க்கும்போது கண்டிப்பாக பொங்கல் திருநாளுக்காக எல்லோரும் ரெடி ஆகிட்டுருப்போம். அப்படி இருக்கிற சமயத்தில் உங்களுக்கு டைம் கிடச்சிது அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்த்து சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கிற உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா எனக்காக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்டுக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இன்றைக்கான வீடியோ பார்த்திங்கன்னா சிறுதுளி பெருவெள்ளம் அப்படிங்கிறது தான். அதாவது என்னுடைய இந்த வருடத்தில் 2025 புது வருடத்தில் நான் சிறுதுளி பெருவெள்ளமாக மாற்றுவதற்காக செய்யக்கூடிய ஒரு 10 விதமான சிறு சேமிப்புகள் பற்றி தான் உங்களோட ஷேர் பண்ணிக்கலான்னு இருக்கேன். ஒவ்வொரு சேமிப்பும் பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக எல்லாராலையும் பண்ணக்கூடிய விஷயங்கள் தான். அதனால் தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக வீடியோவை பாருங்கள். ஃபஸ்ட்டு சேமிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் செய்யக்கூடியது மணி சேவிங் சேலஞ்சு தான். இதை வந்து நான் ஷார்ட்டில் வந்து கொடுத்துருக்கேன். அதாவது இந்த வருஷம் புது வருஷத்தில் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறது பார்த்திங்கன்னா 52 வாரங்கள் இருக்குது இல்லைங்களா ஒரு வருஷத்தில். அந்த 52 வாரமும் சேமிப்பதற்காக ஒரு மணி சேவிங் சேலஞ்ச் எடுத்திருக்கேன். அதில் வந்து எவ்வளோ சேமிக்கணும் அப்படின்னு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன்னா 10,000 ரூபாய் சேமிக்கணும் அப்படின்னு என்னுடைய ஒரு நீடுக்காக நான் சேவ் பண்ணியிருக்கிறேன். அதையுமே வந்து நான் அடுத்தடுத்த வீடியோவில் எதற்காக அப்படிங்கிறத சொல்கிறேன். ஆல்ரெடி நான் ஷேரும் பண்ணியிருக்கிறேன். இது பார்த்திங்க அப்படின்னா இந்த உண்டியலில் தான் நான் சேவ் பண்ணிட்டுருக்கிறேன். இதை எப்படி நான் வந்து சேவ் பண்ணுறேன் அப்படிங்கிறதுக்கும் அதுக்கான ஒரு சேவிங் சேலஞ்ச் பிளானுமே பார்த்திங்க அப்படின்னா ஆல்ரெடி நான் ஷார்ட்ஸில் கொடுத்துருக்கேன். அதோட லிங்க்கை வந்து நான் வேணால் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஒரு முறை வேணால் விசிட் பண்ணி பாருங்கள். இந்த சேமிப்பு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வருஷத்தோட வருட சேமிப்பில் நான் ஒரு 10,000 ருபீஸ் சேமிக்க போகிறேன். அதற்கான சேலஞ்ச் ஐடியாவை வந்து கண்டிப்பாக அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சொல்லுங்கள். கண்டிப்பாக அதை வந்து ஷேர் பண்ணுறேன். இது வருடத்திற்கான ஃபஸ்ட்டு சேமிப்பு. அடுத்த சேமிப்பு பார்த்திங்கன்னா சேவிங் சேலஞ்சு. இது வந்து வருடத்திற்கான மணி சேவிங் சேலஞ்சு. அடுத்தது மந்த்லி மணி சேவிங் சேலஞ்ச் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா நான் இந்த மாதிரி ஒரு உண்டியல் வச்சு நான் வந்து பண்ணிகிட்ருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி லாக் இருக்கும். இது வந்து ஜஸ்ட் 100 ருபீஸ். நிறைய பேர் இந்த சில்வர் உண்டியல் பார்த்துட்டு நானும் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்களை கண்டிப்பாக தெரிவிச்சுக்கிறேன். இதில் பார்த்திங்க அப்படின்னா மாதம் வந்து 10 ரூபா, 20 ரூபா, 30 ரூபா, 50 ரூபா இப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்னதாக ஒரு சேலஞ்சு எடுத்து நான் பண்ணிகிட்ருக்கேன். இந்த மாதத்துலையுமே ஆல்ரெடி நான் போஸ்ட் பண்ணிட்டேன். ஒரு 3 விதமான சேமிப்புகள் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மணி சேவிங் சேலஞ்சில் பார்த்திங்கன்னா மாதம் ஒரு 2,000 ரூபாயிலேருந்து 3,000 ரூபா வரைக்கும் சேமிக்கிற மாதிரி நான் வந்து பிளான் பண்ணியிருக்கிறேன். என்னோட சேர்ந்து நிறைய பேர் சேவும் பண்ணிகிட்ருக்கீங்க. தொடர்ந்து பண்ணணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். அடுத்தது வந்து 3வது சேமிப்பு. இப்போ எல்லாருக்கும் ரொம்ப ஃபெமிலியரான சேமிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலண்டர் சேமிப்பு. உங்களுக்கு வந்து 30 நாள் இருந்தாலும் சரி, 31 நாட்கள் இருந்தாலும் சரி, இது ஒரு தின சேமிப்பாக வந்து நம்ம தொடர்ந்து பண்ணும்பொழுது நம்ம கையில் வந்து ஓரளவுக்கு அமௌண்ட்டு சேரும். இப்போ நான் பார்த்திங்க அப்படின்னா இந்த காலண்டர் சேமிப்பு இதில் தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். இது பார்த்திங்கன்னா ஒரு ஏதோ ஒரு பாக்ஸ் வந்து நம்ம வாங்கின பொருளில் இருந்து கிடச்சது. இது அப்படியே நான் என்ன பண்ணிட்டேன், ஹோல்ட் பண்ணிவிட்டு இதில் சேமிக்க ஆரம்பிச்சிருக்கேன். இந்த காலண்டர் சேமிப்பு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இப்போ எல்லாருமே பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இதை எப்படி பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் எப்படி பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி நம்ம வந்து கண்டிப்பாக வந்து மந்த்லி கேலண்டர் வச்சுருப்போம் இல்லைங்களா. இப்போது ஃபஸ்ட்டு டே பார்த்திங்க அப்படின்னா போட்டுட்டோம் அப்படின்னா அதை வந்து டிக் பண்ணிக்கிறது. இப்போ வந்து 3rd டே நம்மளால் போட முடியல அப்படின்னா அந்த நாளுக்கான பணத்தை அடுத்த நாளில் நம்ம சேர்த்தோம். அது எப்போ உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்குதோ அப்போ வந்து போடுறது அப்படிங்கிறதுக்காக தான். இது வந்து நம்ம அப்பப்போ டெய்லி பார்க்கும்பொழுது நம்ம போட்டுட்டோம் அப்படின்னா இப்படி டிக் பண்ணிக்கலாம். போடலை அப்படின்னா இப்படி வந்து கிராஸ் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா அந்த அமௌண்ட்டை நம்ம போட்டுடலாம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா இந்த வீடியோ எடுக்கும்போது ஒரு 10 டேஸ் வந்து எனக்கு முடிஞ்சிருச்சு. அந்த 10 டேஸுக்கான அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா இதில் நான் சேவ் பண்ணிட்டேன். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி கேலண்டர் சேமிப்பு பண்ணும்பொழுது கண்டிப்பாக மாதத்தில் குறைஞ்சபட்சமாக நீங்கள் வந்து 500 ரூபா சேமிக்க முடியும். இப்போ வந்து இங்கே நம்ம வந்து பொங்கல் திருநாள் வர்றதுனால ஒரு 4 நாள் தொடர்ந்து சேமிக்க முடியல அப்படிங்கிறப்போ நீங்கள் அடுத்த நாளோ அதுக்கு அடுத்த நாளோ என்ன பண்ணலாம், அதற்கான அமௌண்ட்டை சேர்த்து கூட நம்ம போடலாம். இந்த மாத கேலண்டர் சேமிப்பில் அதிகபட்சமாக நம்ம போட பெரிய அமௌண்ட் பார்த்திங்கன்னா வெறும் 30 ரூபா தான். அதனால் கண்டிப்பாக எல்லாராலையும் பண்ண முடியும். இந்த சேமிப்பை இது வரைக்கும் பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் அப்படின்னு கேட்டுக்கிறேன். அடுத்து நான் செய்யக்கூடிய சில்லறை சேமிப்பு பார்த்திங்க அப்படின்னா சில்லறை சேமிப்பு. இந்த சில்லறை சேமிப்பு பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பாக்ஸஸ் வச்சு நான் சேவ் பண்ணிகிட்ருக்கேன். நிறைய தடவை நான் வந்து வீடியோஸை வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். இருந்தாலும் புதுசாக பார்க்குறவங்களுக்கு இது வந்து தெரியணுங்கிறதுக்காக மட்டும்தான் இதை நான் வந்து ஷேர் பண்ணுறேன். அது இல்லாமல் பார்த்திங்கன்னா நிறைய பேர் நான் பண்ணுறதை பார்த்துட்டு நானுமே பண்ணுறேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. அதுக்காகவும் அந்த ஒரு மோட்டிவேஷனுக்காக கூட இதை நீங்கள் எடுத்துக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா 2 ருபீஸ் வந்து இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 10 ருபீஸ் வந்து இருக்குது. அது இல்லாமல் ஒரே ஒரு 20 ருபீஸ் வந்து இருக்குது. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இது 5 ருபீஸு. இந்த மாதிரி நான் வந்து தனித்தனியாக செப்பரேட்டாக வந்து பாக்ஸஸ் வச்சு நான் சேவ் பண்ணிகிட்ருக்கேன். இது 1 ருபி. இப்போ இந்த அமௌண்ட்டை வந்து நான் எப்படி சேமிப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸஸில் பார்த்தீங்கன்னா எப்படி சேமிக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து இது வந்து என்னுடைய ஷாப்பிங் பேக்கு. நான் ஷாப்பிங் போயிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கையில் வந்து நம்மளுக்கு வந்து பேலன்ஸ் இருக்கும் இல்லைங்களா, அந்த அமௌண்ட்டை எடுத்து நான் பிரித்து வைக்கிறது தான். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து டிமார்ட் போயிட்டு வந்த பேலன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நோட்டு சேஞ்சஸ் இதெல்லாம் இருக்குது.
அப்படி இருக்கு இல்லைங்களா? இப்போ என்ன பண்ணுவேன் அப்படின்னா, நோட்டுக்கள எடுத்து வச்சுட்டு, இந்த சேஞ்சஸ் என்னென்ன இருக்கோ அத அப்படியே பிரிச்சு நான் வந்து போட்டுருவேன். இதில பார்த்தீங்கன்னா ₹5 இருக்கு. இன்னொரு சந்தோஷமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து ₹20 காயின் வந்து 2 கிடைச்சிருக்கு. இது வந்து எனக்கு பஸ்ஸில வந்து கோயம்புத்தூர் போகும்பொழுது எனக்கு கிடைச்சது. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இது மாரி பார்த்துட்டு கூட நெறைய பேர் சொல்லியிருந்தாங்க. என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, நானுமே வந்து ₹20 வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து ஆல்ரெடி நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரே ஒரு காயின் தான் வந்து ஆல்ரெடி வச்சிருக்கேன். இப்போ எனக்கு வந்து 2 காயின் கிடைச்சதுல ரொம்ப சந்தோஷம். இது மாதிரி ஆல்ரெடி வச்சிருக்கீங்க, இல்ல இது மாதிரி ஒரு சேவிங் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ வந்து இந்த ₹20 வந்து இதில் சேவ் பண்ணிடலாம். இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ₹5. இப்போ இந்த ₹5 என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அதே மாதிரி இந்த ₹5 இருக்கு இல்லைங்களா, இதில் நம்ம போட்டுடலாம். இந்த மாதிரி நம்ம வெளியில் போயிட்டு வரோம், இல்லை வேறு ஏதாவது ஷாப்பிங் போயிட்டு வரோம் அப்படின்னா கையில் கிடைக்கிற சில்லறையை வந்து இந்த மாதிரி நம்ம வந்து தனித்தனியாக பிரித்து சேமிச்சுட்டு, நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 3 மாதம் தொடர்ந்து சேமிப்பேன். அந்த 3 மாதத்தில் என்ன அமௌண்ட் வந்து கிடைக்குதோ அதை வந்து அப்படியே நான் வந்து கோல்டாக மாற்றிட்டு இருக்கேன். அதையுமே வந்து நான் வீடியோவை ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருந்தேன். ஒரு 100 மில்லிகிராம் வாங்குறதுக்கான சேமிப்பு எனக்கு கிடைச்சது. அந்த மாதிரி நீங்கள் கூட டார்கெட்டாக ஃபிக்ஸ் பண்ணி பண்ணலாம். அடுத்த சேமிப்பு செய்யக்கூடியது பார்த்தீங்க அப்படின்னா பவுல் சேவிங். இந்த பவுல் சேவிங் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி எப்போவாவது வந்து இது வந்து தொடர்ந்து நான் பண்ணுறேனா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. எப்போவாவது எனக்கு தோணும் பொழுது நான் பண்ணுவேன். பவுல் சேவிங் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி சிப்பில் வந்து நான் என்ன பண்ணியிருப்பேன் அப்படின்னா, ஏதாவது ஒரு அமௌண்ட், அதாவது 100க்குள்ளே ஒரு அமௌண்ட்டை வந்து எழுதி வச்சுருப்பேன். இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இது பாருங்க 15 இருக்குது இல்லைங்களா? இப்போ 50 அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா, இந்த ₹50 வந்து அன்னைக்கு மட்டும் எடுத்து என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இந்த மணி சேவிங் சேலஞ்ச் பாக்ஸ் இருக்கு இல்லைங்களா, இதில் வந்து நான் வந்து அமௌண்ட்டை போட்டுவிடுவேன். இதே மாதிரி இதில் வந்து எப்போ எனக்கு வந்து என்ன சீட்டு வருதோ அதை வந்து நான் எடுத்து சேவ் பண்ணுறேன். இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து 40 எழுதியிருக்கேன். அப்போ ₹40 எடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சேவ் பண்ண போகிறோம். இந்த மாதிரியும் வந்து அப்பப்போ மைண்ட் ரிலாக்ஸேஷனுக்காக நம்மளுக்கு என்ன வருதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானே ஒரு டெஸ்டிங் மாதிரி பண்ணிகிட்ருக்கேன். இது இல்லாமல் நான் பவுல் சேவிங் பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி யூஸ் அண்ட் த்ரோ கப்பில் பார்த்திங்கன்னா ஒரு சில இதை வந்து சேவ் வந்து பண்ணிகிட்ருக்கேன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இதில் பார்த்தீங்கன்னா 100ன்னு போட்டிருக்கேன் இல்லைங்களா, இதில் பார்த்தீங்கன்னா 20 போட்டிருக்கேன். அதே மாதிரி இதில் வந்து ஒரு அமௌண்ட் இருந்துச்சு. இந்த மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இதில் பார்த்தீங்கன்னா 10ன்னு நோட் பண்ணியிருக்கேன் இல்லைங்களா. இப்போ இதை என்ன பண்ணுவேன்னா, எப்போவாது எனக்கு தோணும் பொழுது இப்போ 10ன்னு வந்திருக்கு அப்படின்னா, அதில் வந்து ₹10 வந்து கிடைக்கும்பொழுது நம்ம வந்து ₹10 வந்து அதில் போட்டு வச்சுறது. அதுவே வந்து 100ன்னு வருது அப்படின்னா, நம்மளுக்கு வந்து ₹100 என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம வந்து போட்டு வச்சுக்கலாம். இதையும் வந்து நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா, நான் வந்து தொடர்ந்து பண்ணிகிட்ருக்கேன். இந்த மாதிரியும் நம்ம வந்து பவுல் சேவிங் வந்து முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணலாம். இது ஒரு சேமிப்பு நான் தொடர்ந்து செய்துட்ருக்கேன். அடுத்த சேமிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நியூ ருப்பி வந்து நம்ம வந்து சேவ் பண்ணுறது. இதுவுமே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்னோட சேர்ந்து சேமிக்கிறதா வந்து சொல்லியிருக்கிறீங்க. இது வந்து உங்களுக்கு காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும் இதை நான் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி கொஞ்சம் சேவ் பண்ணியிருக்கிறேன். அதை இப்போதைக்கு என்னால் ஷோ பண்ண முடியல. இது பார்த்தீங்க அப்படின்னா ₹100, இது வந்து 20, இது வந்து 10. இந்த மாதிரி எப்போல்லாம் எனக்கு வந்து புது ரூபாய் நோட்டுகள் கிடைக்குதோ அப்போல்லாம் அதை வந்து சேவ் பண்ணணும் அப்படின்னு நினச்சி நான் சேவ் பண்ணுறேன். இதுலேயும் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு 3 மந்த்து 4 மந்த்து பார்க்கும்பொழுது ஒரு குறிப்பிட்ட அளவு அமௌண்ட் வந்து எனக்கு கிடைக்கும். அதை வந்து நான் இன்வெஸ்ட்மெண்ட்டாக மாற்றிட்டு இருக்கேன். இதுவுமே வந்து நீங்கள் தொடர்ந்து பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணலாம். அதே மாதிரி ஓல்டு ருப்பியும் நான் பண்ணிகிட்ருக்கேன். அதை வந்து அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுறேன். இது என்னுடைய அடுத்த சேமிப்பு. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா உண்டியல் சேமிப்பு. இந்த உண்டியல் சேமிப்பு அப்படிங்கிறது ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து எல்லாருக்குமே வந்து என்னுடைய சேமிப்புகள் வந்து இருந்துகிட்ருக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ASM அப்படின்னு போட்டிருக்கு. இது வந்து என் பையனோடது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ASN அப்படின்னு போட்டிருக்கு. இது வந்து என்னோடய பொண்ணோடது. இதுக்கான சேமிப்பு நான் பண்ணிகிட்ருக்கிறது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து என்னுடைய ஹஸ்பண்டுக்காக இதில் வந்து அவங்க சேவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னுடைய இது வந்து இந்த மணி சேவிங் சேலஞ்ச் பாக்ஸு. ரெண்டும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே மாதிரி இருக்கும். பட் வந்து இது வந்து ஹஸ்பண்டோடது, இது வந்து என்னோடது. இது 2. அப்போது இந்த மாதிரி நாங்கள் 4 பேருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா தனித்தனி உண்டியல் வச்சு நாங்கள் சேவ் பண்ணிகிட்ருக்கோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா வார சேமிப்பு. இந்த வார சேமிப்பு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம வார செலவுகள் இருக்கு இல்லைங்களா, காய்கறி வாங்குறது இந்த மாதிரி செலவுகளில் இருந்து தான் நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த மாதிரி மணி சேவிங் சேலஞ்சே பண்ணிகிட்ருக்கேன். இந்த அமௌண்ட்டை வந்து நான் வந்து தொடர்ந்து 100லேருந்து ஒரு ₹200 வாரம் சேமிக்கிற மாதிரி நான் பிளான் பண்ணியிருக்கிறேன். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீ பஸ் இருக்கு இல்லைங்களா, அப்போ வந்து நான் வந்து ஆஃபீஸ்க்கு எப்போவாது ரெகுலராக ஏதாவது பஸ்ஸில் ஏறி போகணும் அப்படின்னா அப்போ வந்து அதில் வந்து பஸ் ஃபேர் வந்து எனக்கு வந்து ஒரு ₹26லேருந்து ₹50 வரைக்கும் செலவாகுது அப்படின்னா அந்த அமௌண்ட்டையும் எடுத்துகிட்டு வந்து என்ன பண்ணிவிடுவேன் அப்படின்னா இந்த மணி சேவிங் சேலஞ்ச் உண்டியலில் நான் போட்டு சேவ் பண்ணிகிட்ருக்கேன். பெண்களாக இருக்கீங்க அப்படின்னா பெண்களுக்கான ஃப்ரீ பஸ் கிடைக்குது இல்லைங்களா, அந்த பணத்தை கூட நீங்கள் சேவ் பண்ண ட்ரை பண்ணலாம். 10ஆவதாக சொல்கிறது பார்த்தீங்க அப்படின்னா செலவிலும் சேமிப்பு அப்படிங்கிறது தான். செலவிலும் சேமிப்பு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இப்போ ரெகுலராக நம்ம வந்து ஏதோ ஒரு செலவு பண்ணுவோம். வந்து கடைக்கு
காய்கறி வாங்க போகலாம், அல்லது மளிகை ஜாமான் வாங்க போகலாம், அல்லது வந்து பையங்களுக்கு ஸ்நாக்ஸு அந்த மாதிரி ஏதோ வாங்க போகலாம். கடைக்கு நம்ம போகிறோம் அப்படின்னா, நீங்கள் வந்து இன்றைக்கி வந்து ரூ. 100 எடுத்துகிட்டு போய் செலவு பண்ண போகிறீங்க அப்படின்னா, இந்த ரூ. 100ல் 10% சேமிக்கணும். 10% அப்படிங்கிறது ரூ. 10. அப்போ அந்த ரூ. 10 எடுத்து நான் என்ன பண்ணிடணும்னா, ஃபஸ்ட்டே வந்து உண்டியலில் போட்டுட்டு மீதியை வந்து நம்ம செலவு பண்ணலாம். அல்லது நம்ம கடைக்கு கொண்டு போயிட்டு கண்டிப்பாக ஒரு ரூ. 10 மீதம் கொண்டு வரணும் அப்படின்னு டிசைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை கொண்டு வந்து சேமிக்கிறதுக்கும் நம்ம முயற்சி பண்ணலாம். இந்த மாதிரி தான் வந்தீங்கன்னா இந்த வருஷத்தில் நான் சிறுதுளி பெருவெள்ளம் அப்படிங்கிறதுக்கான சேமிப்புகள் வந்து தொடர்ந்து நான் செய்துக்கிட்டு இருக்கேன். இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கிற சேமிப்பு முறைகள் உங்களுக்கும் பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.